ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் காலிஃப்ளவர் 65 தான் பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு 1/2 kg அளவுக்கு காலிஃப்ளவர் வந்து பாருங்கள், இந்த மாதிரி உடைச்சிட்டு சுடு தண்ணி வச்சு ஒரு கொதி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் பொடியாக கட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப பொடியாக வேணுன்னா கூட கட் பண்ணிக்கோங்க, உங்கள் இஷ்டம்தான். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி வடிச்சுக்கோங்க. பாருங்கள், காலிஃப்ளவர் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு மசாலா வந்து சிக்கன் 65 மசாலா தான் இது. இது வந்து மட்டன் கடைகளில் கிடைக்கும், எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். இது 15 ரூபா பேக்கெட்டு. 1/2 kg காலிஃப்ளவருக்கு ஒரு பேக்கெட் ஃபுல்லாக நான் அப்படியே போட்டுக்கிறேன். இதிலே வந்து உப்பு, காரம் எல்லாமே இருக்கும் கரெக்டாக. உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் செக் பண்ணி போட்டுக்கோங்க. காரமும் அதே மாதிரி உங்களுக்கு பத்தலைன்னா செக் பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள், இதுக்கு ஒரு 4 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். ஒரு 1/2 லெமன் வந்து நான் பிழிஞ்சு ஜூஸாக போட்டுக்கிறேன். பாருங்கள், நல்லா பிழிஞ்சு போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே போடாதீங்க, லெமனு பிடிக்கும் அப்புறம். பாருங்கள், இது நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா மூடி போட்டு ஊற வச்சுடுங்க. அரை மணி நேரம், 1 மணி நேரம், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் வச்சிடலாம். இது எவ்வளோ நேரம் வைக்கிறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காலிஃப்ளவரு. பாருங்கள், நல்லா மசாலா கலந்து விட்டேன். மூடி போட்டு ஒரு 1/2 hour தான் நான் வச்சுருந்தேன். பாருங்கள், அரை மணி நேரம் மூடி போட்டு வச்சுருந்தேன். இப்போ வந்து இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கூட இல்லை, இந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கணும். பாருங்கள், இதுக்கு வந்து ஒரு 4 ஸ்பூன் கடலை மாவு, ஒரு 3 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் கூட அரிசி மாவு பதிலாக எடுத்துக்கலாம். அப்போ தான் இது செஞ்சு ஆறுனாலும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி இல்லாமல் ட்ரையாக வந்து நம்ம போட்ட மாவு வந்து இதில் ஒட்டணும் காலிஃப்ளவரில். அந்த அளவுக்கு தண்ணி இல்லாமல் கட் பண்ணிக்கோங்க காலிஃப்ளவரை. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அவ்வளோதான், இதை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான் மசாலா. இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவரை பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி பேன் வச்சுட்டேன். இதுக்கு தேவையான அளவு நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் போடுறேன். சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு பதிலாக கடலெண்ணெய் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் சூடாகட்டும். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற காலிஃப்ளவரை போட்டுக்கலாம். ஒவ்வொன்றா எடுத்து போடுங்க, அப்போ தான் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வரும். ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப குறைச்சும் வைக்காதீங்க, ரொம்ப அதிகமாகவும் வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் காலிஃப்ளவர் வெந்தால் ஆறுன அப்புறம் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். போட்ட உடனே 5 மினிட்ஸ் திருப்பி போடாதீங்க. பாருங்கள், அப்புறம் திருப்பி போடலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் பொரிச்சிக்கோங்க. எல்லா சைடும் வேகிற மாதிரி அப்பப்போ கொஞ்சம் திருப்பி போடுங்க. அப்போ தான் அந்த காலிஃப்ளவர் எல்லா சைடும் ஈவனாக வேகும். பாருங்கள், நான் எல்லா சைடும் திருப்பி போட்டேன். பாருங்கள், எல்லா சைடும் ஒரே கலராக இருக்குது. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கோங்க. சும்மா ஒரு கொத்து கருவேப்பிலை போடுங்க, போதும். இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும், நம்ம எடுத்துடலாம்.
பாருங்கள் விவர்ஸ், இப்போ இந்த காலிஃப்ளவர் வந்து வெந்துடுச்சு. இப்போ இது எடுத்துடலாம். இது வந்து எண்ணெய் கொஞ்சம் கூட குடிக்காது. நம்ம அரிசி மாவு போடுறோம் இல்லையா, அதனால ஆறுனாலும் கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் அரிசி மாவுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் கூட இதில் போடலாம். நல்லா எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு எண்ணெய் பாருங்கள் கொஞ்சம் கூட குடிக்காது. நீங்கள் கருவேப்பிலை போடுறதால நல்ல வாசனையாக இருக்கும் காலிஃப்ளவர். இப்போ பாருங்கள், மீதி இருக்கிற வந்து காலிஃப்ளவரை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், செகண்ட் ஈடு காலிஃப்ளவரும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதையும் எடுத்துடலாம். நம்ம நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சேன். பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் வடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம போட்ட எண்ணெய் பாருங்கள் அப்படியே இருக்குது. கொஞ்சம் கூட இழுக்கல பாருங்கள். அவ்வளோதான், காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ சர்வ் பண்ணுறத பார்க்கலாம். நான் ஒரே ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து பெப்பர் சால்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது மேலாக்கா கொஞ்சமாக லைட்டாக தூவி விடுங்க. உங்கள்கிட்ட சாட் மசாலா இருந்தால் கூட கொஞ்சமாக நீங்கள் மேலாக்க தூவி விடலாம். பெப்பர் மசாலாவும் சாட் மசாலாவும் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த சிக்கன் மசாலாவில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காலிஃப்ளவர் வந்து நான்வெஜ்ஜே தோற்று போகிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். ஓகே, பாய்.